ஈழமலம் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ச்சியா பிக் பாஸனுடைய ரிவ்யூ பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ச்சியா 7 எபிசோட்ஸ் வந்திருக்கு. இன்னைக்கு 8வது எபிசோடா. நேற்றுக்கு நடந்த விஷயங்களை நம்ம தொடர்ச்சியா பேச போறோம். நேற்றுக்கு விஜய் சேதுபதி அவர்கள் சண்டே எபிசோட் ஹாஸ்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் இன்னைக்கு மண்டே எபிசோட்ஸ் எப்படி போயிட்டு இருக்கு, 24/7 எப்படி எபிசோட்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஸோ நான் உங்க ஹரீஷ், நம்ம கூட பத்தி பேசுறதுல பிரியபலம் வச்சிருக்காங்க. வணக்கம் ஹரீஷ். இது எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு நேத்தும் ப்ரொமோ பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். நம்ம ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஸ்டார்ட் பண்றப்பவே ப்ரொமோ தான் பேசிட்டு இருந்தோம். இன்னைக்கும் அந்த ஃபர்ஸ்ட் ப்ரொமோ நேத்து நம்ம பார்த்து முடிச்சதை தான் ஃபர்ஸ்ட் ப்ரொமோல கொண்டு போட்டிருக்காங்க. அந்த சாப்பாடு கப்புல போட்டு அளந்து போடுறது தான் போடுறாங்க. எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு, ஒருவேளை இன்னைக்கும் அந்த பிரச்சனை நடக்குதா அப்படின்னு. அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அதையே தூக்கிட்டு போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு. ஏன் இவ்வளவு கேர்லெஸ் நடக்குது எடிட்டிங்லன்றது எனக்கு புரியல. ரீகேப் போடுறாங்க புரிஞ்சுக்க முடியுது. ரீகேப் போறது பிரச்சனை இல்லை. ஆனா பார்த்து முடிச்ச சீனை மறுபடியும் போட்டா தியேட்டர்ல எப்படி ரெகுலர் பண்ணுவாங்களோ அது மாதிரி மக்கள் ரெகுலர் பண்ண மாட்டாங்கிற ஒரு நம்பிக்கையில பண்றாங்க. அதனால முடிஞ்சு போனதை இன்னைக்கு ப்ரோமோ போட்டா எப்படி? அதுதான் மக்கள் கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல பண்ற மாதிரி தோணுது. இது தெரிஞ்சு பண்றாங்களா தெரியாம பண்றாங்களாங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா கண்டினியூஸா தமிழ்லையும் சரி மலையாளமும் சரி பிக் பாஸ் எடிட்ஸ் கொஞ்சம் கன்ஃபியூஷன்ல தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு ஏதாவது தெரியாம சில எடிட்ஸ்ல தெரியாம வந்திருக்கலாம் அப்படின்னு. இல்ல, இன்னைக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அந்த ப்ரோமோ பார்த்ததுக்கு அப்புறம். இவர் நாகார்ஜுன அந்த தெலுங்கு இதுக்கு ஆயிஷா என்ட்ரி கொடுக்குறாங்க. அப்போ வார்ம் வெல்கம் ஃப்ரம் நாகார்ஜுனா டு ஆயிஷா. என்ன சொல்றது, அந்த பாக்குறதுக்கே அவ்வளோ அழகா அந்த ஸ்டுடியோ சரி இல்ல இவங்களும் சரி ரெண்டு பேரும் என்ன சொல்றது ஒரு மெச்சோர்டா ரெண்டு பேர் பிஹேவ் பண்ணது. இதுல நம்மால போயிட்டு அங்க வாழ்த்து வேற நாமினேஷன் ஃப்ரீ ஒரு இது கொடுக்குறாரு. சோ இவரு இங்கேயே ஒண்ணுமே பண்றதுல அங்க எதுக்கு அதை கூப்பிட்டுட்டு அது ஒரு இது கொடுக்குறாங்கன்றது தெரியல எனக்கு. அட்லீஸ்ட் அங்க வரைக்கும் நம்மள கூப்பிடுறாங்களே, அட்லீஸ்ட் இங்க நம்ம ரெஸ்பான்சிபிளா ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்ற ஒரு ஞானமாச்சும் அவருக்கு வந்திருக்கணும். சாட்டர்டே ட்ரெஸ்ல தான் இருந்தார் அந்த இதுலயும். சோ அது ஒரு விஷயம் பண்றப்போ சரி கண்டினியூஸா ஒரு விஷயங்கள் ரவுண்டா போயிட்டே இருக்கு. தமிழர்களை பற்றி பேச அந்த விஷயங்கள், தமிழர்கள் கலந்துக்கிற விஷயங்கள் தொடர்ச்சியா பிக் பாஸ்ல நடந்துகிட்டே இருக்கிறத பார்க்க முடியும். தமிழ்ல விஜய் சேதுபதி ஹாஸ்டிங் பண்ணிட்டு இருக்காரு. தமிழ் பிக் பாஸ் ரன் ஆயிட்டு இருக்கு. தெலுங்குல ஆயிஷா உள்ள என்ட்ரு ஆயிருக்காங்க. விஜய் சேதுபதி தான் ஆயிஷா அவங்க என்ட்ரிக்கு வாழ்த்தெல்லாம் தெரிவிச்சு அவங்களுக்கு கெஸ்ட் கொடுத்துருக்காரு. ஹிந்தியில ஏஆர் முருகதாஸ் அவர்களை சல்மான் கான் சரமாரி விமர்சனம் வச்சிருக்கிறத பார்க்க முடியுது. ஏஆர் முருகதாஸ் அவர்கள் சல்மான் கான் செட்டுக்கு நைட் 9 மணி 6 மணிக்கு தான் வருவார், சாயங்காலம் 6 மணிக்கு தான் வருவாரு, அதனால ஷூட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த டாபிக் வச்சுட்டு மദ്രാசி படத்துக்கு காலையில 6 மணிக்கே ஏஆர் முருகதாஸ் அவர்கள் போயிட்டார். அதனால மദ്രാசி படம் பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிருக்கிறதெல்லாம் பார்க்க முடியுது. ஸோ இந்த பிக் பாஸ் கண்டினியூஸா எல்லா லாங்குவேஜ்லயும் இந்த தமிழை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் போயிட்டே இருக்கிறத பார்க்கணும். கண்டிப்பா எனக்கு அது ரொம்ப அழகா இருந்த மாதிரி இருந்துச்சு. நாகார்ஜுனா அந்த வெல்கம் பண்ண விதமாகட்டும், ஆயிஷா ஹாஸ்டிங் ஸ்டைல் ரொம்ப அழகா இருக்கும். அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அதே மாதிரி மலையாளம் லாரேட்டன் அவருடைய சாரி மோகன்லால் லைட்டன் தான், மோகன்லால் லாரேட்டன் தான். பட் அவருடைய ஹாஸ்டிங் ஸ்டைல் அவ்வளவு இன்னும் சொல்ல போனோம்னா அங்க இருக்கிற கண்டஸ்டன்ஸ் தவறு பண்ணாலும் அதை தன்னுடைய தவறாக எடுத்துக்கிட்டு அதை திருத்துறதுக்கு என்ன வழியோ அதெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு ஹாஸ்டா இருப்பார் லாலேஜி சார். ஹிந்தியில சல்மான் கான் பற்றி சொல்லவே வேணாம். ஸ்டண்ட் அடிக்கிறது பெரிய ஒரு ஆக்டர். அவர் ஸ்டன் சீன்ஸ்ல எல்லாம் அசால்ட்டா பண்ணக்கூடிய ஒரு ஆக்டர். பிக் பாஸ்லயும் நிறைய ஸ்டன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதனால இந்த 3 ஹாஸ்டை தாண்டி விஜய் சேதுபதியால ஜொலிக்க முடியும் அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நான் சொல்றேன். ஒரு ஹாஸ்ட் தேவை. அந்த ஹாஸ்ட விஜய் சேதுபதி நம்ம பார்க்க முடியாது. இல்ல, மத்த லாங்குவேஜஸ்ல இப்படி எல்லாம் நடக்குதுன்றத என்ன சொல்றது, அத பாராட்டுற நிலைமையிலயோ இல்ல அதை ரசிக்கிற நிலைமையிலயோ நாம இல்ல அப்படின்னு சொல்றேன். நமக்கு வயத்தறிச்சலா இருக்குன்றதான் சொல்றேன். இப்படி எல்லா லாங்குவேஜஸ்லயும் ஒழுங்கா ஒரு ஹாஸ்ட போட்டுட்டு இங்க மட்டும் கன்றாவியா நம்மள ஒண்ணுமே தெரியாம ஏதோ அவர் ஷூட்டிங்ல பாதியில இங்க ஹாஸ்ட் பண்ணிட்டு போற மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு போறதெல்லாம் ரொம்ப கேவலமா இருக்கு. நம்மள மட்டும் ஏன் இப்படி பழி வாங்குறாரு, தமிழர்களை மட்டும்தான் இதுல பழி வாங்கணுமா அப்படின்ற கேள்விகள் எல்லாம் வருது. சோ அந்த ப்ரொமோ விஷயம் என்னன்னாக்கா, சாப்பாடு விஷயத்துல எதுக்கு இவ்ளோ பாலிடிக்ஸ் நடத்துறாங்க அப்படின்றது தெரியல. சபரியை விஜய் டிவி ப்ராடக்ட் எல்லாருக்கும் தெரியும், கடைசி வரைக்கும் நீ வருவன்னுட்டுன்னு. எதுக்கு நீ சீனை போட்டு அங்க அவ்வளோ பெரிய ஒரு சீன் கிரியேட் பண்றன்றது எனக்கு தெரியல. சாப்பாடு எதுக்கு இப்போ இவரு திவாகர் கேட்கறது கரெக்ட் தான்.
நீங்க சமைக்கிறப்போ ரேஷன் வந்து நீங்க சமைக்கிறப்போ இந்த மாதிரி அளவு சாப்பாடுன்னு சொன்னீங்கன்னாக்கா ஓகே அக்செப்டட். பிக் பாஸ் இதுல இருந்து கொடுக்குறாங்க சாட்டர்டே சண்டே, அப்ப அந்த அது வந்துட்டு அதிகமா தான் இருக்க போகுது. அதை வந்துட்டு எடுத்துட்டாக்க இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு, அதை ஏன் கப்ல சர்வ் பண்றீங்கன்றா அப்படின்னுட்டு கேக்குறாரு. நியாயமான கேள்வி அது. இப்போ நீங்க எந்த ஒர்க்கும் பண்ணல, எந்த எஃபர்ட்டும் போடல, வர்றது எல்லாருமே பகிர்ந்து சாப்பிட போறோம். அப்படி இருக்கும் போது எதுக்கு இவ்வளவு ஒரு இஷ்யூ? அது நான் கனிக்கு அப்புறம் வரேன். நானு வெரி வர்ஸ்ட். நான் இனிஷியல் இந்த ஃபர்ஸ்ட் ரிவ்யூ நீங்க பாத்தீங்கன்னா மக்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ரிவ்யூ கனிக்கு வந்துட்டு நான் அவ்வளவு அப்ரிசியேஷன் கொடுத்தேன். நான் ஷி இஸ் கோயிங் தேர் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு செலிபிரிட்டி, ஒரு மீடியா ஃபீல்ட்ல இருக்கிறவங்க, சினிமா ஃபீல்ட்ல இருக்கிறவங்க போறாங்க அப்படின்றதெல்லாம் அவங்க பேக்ரவுண்ட் பத்தி எல்லாம் சொல்லி நான் அவ்வளவு அப்ரிசியேஷன் கொடுத்தேன். பட் என்டையரா என்ன சொல்றது, எவ்வளவு மரியாதை இருந்ததோ எல்லாமே வந்துட்டு குலைச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்றதுதான் நான் சொல்லுவேன். நான் உனக்கு எப்படி இருக்கு ஹரிஷ், அந்த சாப்பாடு பகிர்ந்துக்கிறது, அந்த கப்புல போடுறது, அந்த நொலை பண்றது, அது அப்புறம் மத்தவங்கனால சாப்பிட முடியுமா? நீ எப்படி ஃபீல் பண்றது? சாப்பாடு விஷயத்துல கப்ல போடுறாங்க அப்படிங்கிறது அளவு சாப்பாடு. உங்களுக்கு வந்து இவ்வளவு அளவு இப்போ எடுத்துக்கோங்க, தேவைன்னா அப்புறம் எடுத்துக்கோங்க அப்படிங்கறதா சொல்றாங்க. தேவைன்னா அப்புறம் எடுத்துக்கலாம், அதுல தப்பே கிடையாது. யாரும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லல, தனியா வந்து ஓப்பனா சொல்றாங்க. உங்களுக்கு தேவைன்னா அப்புறம் வாங்க வந்து எடுத்துக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லைங்கிறாங்க. அளவு சாப்பாடை நான் வந்து நீங்க எப்படி அளவா கொடுக்கலாம்னு கேட்கறது என்னை பொறுத்தவரை சரின்னு படல. கேட்கிற கேள்வி நம்ம என்னை பொறுத்தவரை சரின்னு படல. ஏன்னா உங்களுக்கு வந்து சாட்டர்டே சண்டே பிக் பாஸ் கொடுக்குறாரு, பிக் பாஸ் கொடுக்கறதுனால நம்ம அளவில்லாம சாப்பிடலாம் அப்படின்னா அதே மத்த வீக் டேஸ்லயும் வரும். இல்ல, what I am trying to say is வீக் டேஸ்ல கட்டுப்பாடா இருக்க முடியும். சாட்டர்டே சண்டே நான் அளவுக்கு அதிகமா நான் எவ்வளவு வேணாலும் சாப்பிடுவேன் நீங்க கேட்க கூடாது அப்படின்னா வீக் டேஸ்ல நீங்களும் கேட்க கூடாது. அவங்க எவ்வளவு கொடுக்குறாங்களோ அதான் நீங்க சாப்பிடணும். வீக் டேஸ்ல வந்து அவங்க இவ்வளவுதான் கொடுக்குறாங்க, நீங்க பிக் பாஸ்ல ஒவ்வொரு கேமராவையும் போய் பதிவு பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அவங்க இப்படிதான் பண்ணுவாங்க. நீங்க எந்த அளவுக்கு கேமரால பதிவு பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து இது நடத்தான் செய்யும். இது வந்து ஒரு அளவுதான் வந்து சாப்பாடு அப்படிங்கிற அந்த அளவு கோட்பாடை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு போறாங்க அவங்க. இதுக்கு முன்னாடி வந்து லாஸ்ட் 1 வீக் அந்த அளவு கோட்பாடு தெரியாதனால அங்க இருக்கிற சமையல் பொருட்கள் எல்லா பொருட்களும் வந்து கூடுதலா செலவிட்டு பட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ அப்போ இப்போ ஒரு அளவா நம்ம எடுத்துப்போம், இந்த வீக்ல வந்து அளவா எடுத்துப்போம் அப்படிங்கிறத சண்டேல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. அதை மெயின்டைன் பண்ணிட்டு போகணும்னு பாக்குறாங்க அவங்க. அதை மெயின்டைன் பண்ணிட்டு போகணுங்கிறப்போ நீங்க அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காம நான் இப்படிதான் பண்ணுவேன், நான் வந்து இவ்வளவு சாப்பிடுவேன், எனக்கு இவ்வளவுதான் கொடுங்க, நீங்க உங்களுக்கு தேவைன்னா வந்து எடுத்துக்கலாம்னு சொல்றப்போ அங்க அந்த பிரச்சனை இல்ல. நான் வந்து வராம எடுத்துக்கிறதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது, நீங்க எப்படி அதை சொல்லலாம்னு சண்டை போனா அது தேவையில்லாத பிரச்சனையை வளர்க்கிற விதமா தான் நான் பாக்குறேன். இவர் என்ன பண்றாரு, திவாகர் என்ன பண்றாருன்னா இவங்களுக்கு பார்வதிக்கு சப்போர்ட் பண்றேங்கிற பேர்ல பார்வதி எல்லாம் பகையா இருக்காங்களோ அவங்க கூட எல்லாம் சண்டை போட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. அது திவாகருடைய பேரை கம்ப்ளீட்டா டேமேஜ் பண்ணக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம். நீங்க பார்வதிக்கு சப்போர்ட்டா இருங்க, சொல்லல தப்பு, அது தப்பே கிடையாது. பார்வதி ஒருத்தர் மேல கோபமா இருக்காங்கன்னா அது நியாயமா இல்ல நியாயம் இல்லையாங்கிறது கொஞ்சம் ஆராய்ந்து அதுக்கப்புறம் நீங்க அவங்க கூட சண்டை போடலாமா வேணாமாங்கிறது யோசிங்க. பார்வதிக்கு பிளைண்டா சப்போர்ட் பண்ணிட்டு போகுது, அத திவாகர் உணர்ந்து பண்ணா பெட்டரா இருக்கும். இல்ல உன்னோட பார்வையில நீ சொல்ற ஓகே. நான் என்ன தெரியுமா சொல்றேன், வாரத்துல 5 நாள் 6 நாள் வந்துட்டு காஞ்சிட்டு இருப்பாங்க. லைக் சாப்பாடு சரியா இல்லாம, டேஸ்ட் சரியா இல்லாம, அவங்களுக்கு வீட்டுல இருக்கிற சாப்பாடு மாதிரி வராம, இது இப்போ அந்த உப்பு எல்லாம் போட்டுட்டு ஒரு இது பண்றாங்கல்ல, இப்ப அதெல்லாம் வந்துட்டு அன்னைக்கு அடுத்த வேளை சாப்பாடு எப்போ வரும்ன்ற நிலைமை தான் எல்லாருக்குமே இருந்திருக்கும், அந்த உப்பு போட்டு அந்த சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாக்கா. சோ இந்த மாதிரி விளையாட்டுகள் எல்லாம் இருக்கு. அப்புறம் இதுக்கு மேல டாஸ்க் எல்லாம் வரும். அப்படி இருக்கும் போது அந்த சண்டே பிக் பாஸ் கொடுக்கறது அளவில்லாம சாப்பிட்டுட்டு போகலாம். நீங்க எல்லாம் வந்து ஏன் வந்து எல்லாத்துலயுமே வந்துட்டு மூக்க நுழைச்சு எல்லாருமே வந்துட்டு டாமினேட் பண்ணாதீங்கன்றதான் வந்துட்டு அவங்க கருத்தை எடுத்து வைக்கிற மாதிரி நான் பாக்குறேன். நானு நெக்ஸ்ட் வில் கோ டு நந்தினி ஷோ. ஹரிஷ், நந்தினிய பத்தி ஒரு வார்த்தை கூட சாட்டர்டே ஆகட்டும் சண்டே ஆகட்டும் விஜய் சேதுபதி வாயில இருந்து வரல. சோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னாக்கா, நந்தினி வெளியேற்றப்பட்டார் அப்படின்றதுதான் வந்துட்டு நல்லா நமக்கு ரெஜிஸ்டர் ஆயிருக்கு, நல்லா புரிஞ்சிருக்கு. அதான் பண்ணிட்டு இருந்தாங்க. நந்தினி வந்து அவங்களுடைய மென்டல் ஹெல்த் ஸ்டேட்டஸ் ரொம்ப பேடா இருக்கு, ரொம்ப வீக்கரா இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவங்க இதுக்கு மேல பிக் பாஸ் வீட்ல இருந்தா அது மற்ற கண்டஸ்டன்ஸுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவங்க வெளியேற்றிருக்காங்க. அது இவங்க நான் போறேங்கிறதுனால நீங்க போங்கன்னு சொல்லல, வெளியேற்றிருக்காங்க. ஏன்னா அது மற்ற கண்டஸ்டருடைய கேம் வந்து பாதிக்கக்கூடும் அப்படிங்கிறதுனால வெளியேற்றிருக்காங்க. ஓகே,
நான் என்ன சொல்றேன்னா, இவ்ளோ ட்ராமா இருக்கிற ஒரு சென்சிட்டிவான பொண்ண அழ வச்சு கான்டென்ட் கிரியேட் பண்ணணும்னுட்டு வந்துட்டு பிக் பாஸ் டீம் நினைச்சிருக்கு. இது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? என்ன சொல்றது, ஒரு நல்லா தெரியும் உங்களுக்கு. அவங்க பார்த்தாலே, முகத்தை பார்த்தாலே கிளீனா தெரியுது. இன்னும் பேசுனா கிட்ட உட்காந்து பேசி இந்த மாதிரி எல்லாம் பண்ணா என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறப்ப வந்துட்டு அப்ப அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்க. இல்ல ரொம்ப நேரம் வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு நீங்க உட்காருங்க நாங்க கூப்பிடுறோம்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாலே அவங்களுக்கு டென்ஷன் ஆயிருக்கும். சோ இதெல்லாம் வச்சு பார்த்து ஒரு டெஸ்டிங் வச்சு பார்த்து கூட வந்துட்டு நந்தினியை நீங்க எடுத்திருக்கீங்கன்னா உங்க கண்டென்ட்டுக்காக, உங்க டிஆர்பிக்காக நீங்க எடுத்திருக்கீங்க. இதை விட கேவலம் எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லுவேன். இது வந்துட்டு ஒரு பொண்ணோட உணர்வுகளோட விளையாடுறீங்க அப்படின்றதுதான் சொல்றேன். அந்த பொண்ணுக்கு நல்லது பண்ணாதீங்க. இதுதான் அன்னைக்கு சொன்னேன். நந்தினி வந்து முதல் நாள் அழுகுறாங்க அப்படின்னா ஏன் அழுகுறாங்க, என்ன ரீசன்ங்கிறத பிக் பாஸ் கூப்பிட்டு கேட்டிருக்கணும். கன்ஃபெஷன் ரூமுக்கு நீங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு கேட்டிருக்கணும். அதை கேட்கல. அவங்களுக்கு ட்ராமா இருக்கு அப்படின்னா அதுக்கான ரீசன் என்ன, உங்களுக்கு வந்து மெடிக்கேஷன் ஏதாவது தேவைப்படுதா, நாங்க ஏதாவது ஏற்பாடு பண்ணணுமா அப்படிங்கிறது பிக் பாஸ் கூப்பிட்டு கேட்டிருக்கணும். நான் அன்னைக்கு அதை தான் பதிவு பண்ணேன். கேட்டு வந்தா இந்த லெவலுக்கு போயிருக்காது இந்த விவகாரம். அன்னைக்கே வந்து இது சால்வ் ஆயிருக்கும். அவங்க பிக் பாஸ் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இதை வந்து கண்டென்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோங்கிறதுனாலதான் அவங்க அப்படியே விட்டுட்டாங்க. நான் அதை தான் மறுபடியும் சொல்றேன். இதுல வந்து நந்தினியோடைய தவறை விட பிக் பாஸோடைய தவறு தான் ஜாஸ்தி. ஒரு மனிதாபிமானம் இல்லாத ஒரு விஷயம். எப்படின்னா மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து வெளியில இருக்கும்போது அவங்களுடைய கஷ்டங்களை ஷேர் பண்றதுக்கு, அவங்களுடைய மனக்குமுறல்களை ஷேர் பண்றதுக்கெல்லாம் ஆள் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஃபோன் பண்ணி பேசலாம், அவங்க பிரதர் கிட்ட பேசலாம். இல்ல அவங்களுடைய ஷோஸ்ல வந்து அவங்க ஏதாவது ஷோஸ் ஹாஸ்ட் பண்றாங்கன்னா அந்த ஷோஸ் போறது மூலமா அவங்களுடைய அந்த சஃபிஸ்டிகேட்டடான அந்த ஒரு அந்த மைண்ட் வந்து ஃப்ரீ ஆகும். ஸோ அந்த ஃப்ரீயா இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் இங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இல்ல. 19 பேர் தான். அந்த 19 பேரை சுத்தியே இருக்கணும் அப்படிங்கிறப்ப யாரை நம்புறதுன்னு அவங்களுக்கும் தெரியல. ஸோ அதனால அவங்க பெஸ்ட் அவுட் ஆகுறாங்க அந்த இடத்துல. நீங்க அதுக்கு முன்னாடியே வந்து பிக் பாஸ் கூப்பிட்டு என்ன பிரச்சனை, எதனால நீங்க வந்து அழுவுறீங்க, உங்களுக்கு ஏதாவது மெடிக்கல்ஸ் தேவைப்படுதா, நாங்க ஏதாவது டாக்டர்ஸ் அரேஞ்ச் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை அன்னைக்கே முடிஞ்சிருக்கும். இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நீங்க வந்து இது ஆற போட்டு அவங்க பெஸ்ட் அவுட் ஆகிற வரைக்கும் நீங்க வந்து கொண்டு போயிருக்கீங்க அப்படின்னா இது வந்து கம்ப்ளீட்டா டிஆர்பிக்காக மட்டும்தான் இதை பண்ணிட்டு இருக்காங்க. மனிதாபிமானம் இல்லாத செயல் அப்படின்றத சொல்றேன். இப்போ ஆதிரை கம்ருதீன் வந்துட்டு நல்லாவே தெரியுது அது ஃபேக் ஃபைட் மாதிரி தான். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு டவுட் இருந்தது, சோஷியல் மீடியால எல்லாம் இப்படி பேசிட்டு இருக்காங்களே அப்படின்னு. ஆதிரை, கம்ருதீன், கனி 3 பேரும் வந்து கம்ருதீன் ஆதிரை வந்து ஓகே. கம்ருதீன் இது ஆதிரை, கனி, அதுக்கப்புறம் வந்து அவரு பிரவீன்ராஜ் 3 பேர் வந்து அந்த ஃபுட்டுக்கு சால்வ் போடுற விஷயம் பேசி வச்சுதான் பண்ணாங்க. ஓகே. இல்ல வாட் ஐ அம் ட்ரைங் டு சே இஸ் ஆதிரை வந்து சொல்றாங்க நான் வந்து சண்டை போடுறேன், பிரவீன்ராஜ் வந்து சிரிச்சிட்டாரு, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, நான் மேனேஜ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அது வந்து பேசி வச்சு நீங்க கண்டென்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் ஓகே, அதெல்லாம் பெட்டர். ஆதிரைக்கும் கம்ருதீனுக்கும் சண்டை அப்படிங்கிறது என்ன பொறுத்தவரை அது பேசி வச்ச மாதிரி எனக்கு பெருசா தெரியல. பட் ஸ்டில் சில விஷயங்கள் பண்றாங்க அப்படிங்கறத மட்டும் பார்க்க முடியுது. இப்ப நான் என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி ஒரு ஃபேக் ஃபைட் டிராமா ஆதிரை வந்துட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் கவுண்டர் பண்ணது, இது எல்லாமே டெலிகாஸ்ட் பண்ண முடிஞ்ச பிக் பாஸ்னால நந்தினி வந்துட்டு கடைசியா பேசிட்டு போனதை ஏன் ஃபுல்லா போடலன்றதுதான் கேள்வி. ஏன்னா விஜய் சேதுபதி அதை பத்தி ஒரு வார்த்தை பேசலன்றப்பதான் இவ்வளவு சந்தேகமும் நம்மளுக்கு வருது. அவங்க வந்து கண்டஸ்டன்ஸ் மட்டும் வந்துட்டு அவங்க பழி சுமத்தல. பிக் பாஸ் இது வந்துட்டு நீங்க என்ன மாதிரியான ஷோ நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்றதையும் வந்துட்டு பேசியிருக்காங்க. சோ இதெல்லாம் வந்துட்டு டெலிகாஸ்ட் ஆனாக்கா இருக்கிறதும் வந்துட்டு சுத்தமா போயிடும்ன்றது பிக் பாஸ் டீமுக்கு தெரியும். சோ அங்க என்ன இருக்குன்றது வந்துட்டு இந்த ஒரு 3 நாள்லயே நந்தினி வந்துட்டு ஷார்ப்பா அதை கேப்சர் பண்ணிட்டு பேசிட்டதுனால இதுக்கு மேல வந்துட்டு நந்தினியை வச்சுக்கிறது சரியில்லை அப்படின்ற மாதிரி தான் அவங்க அனுப்பியிருக்காங்க. பட் ஒன் திங், பட் 9:30 to 10:45 ஓடுச்சுன்னு நினைக்கிறேன் அந்த 1 hour ஷோ. அதுல வந்து நந்தினி வெளியேறிட்டாங்க அப்படிங்கறத காட்டுறாங்க. வந்து அதுக்கப்புறம் 24 hours ஆன் லைவ்ல நந்தினி வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தாங்க. விடியற் காலை 1:45 1:50 தான் வந்து நந்தினி வெளியிலே போனாங்க. கூப்பிட்டாங்க கன்ஃபெஷன் ரூம்ல, நான் வெளியில போறேன் அப்படின்னு நந்தினி சொன்னதுக்கு அப்புறமா நீங்க வந்து சீக்ரெட் டோர் மூலமா வெளியில போலாம்,
அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் வந்து சொல்றாரு. அதனால வெளியில போறாங்க அவங்க. ஓகே. நந்தினி வெளியில போறாங்க அப்படிங்கறத நீங்க இவ்வளவு குவிக்கா நீங்க சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. அவங்க என்ன பேசினாங்க, எதனால இந்த இஷ்யூ ஆச்சு அப்படிங்கறத மக்களுக்கு தெளிவுபடுத்தினால நந்தினி மேல இருக்க தப்பு, நந்தினி மேல தப்பு இல்லைங்கிறது புரியுது. அவங்க இல்ல இவங்க இதோட முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறாங்க. ஏன் இப்ப நந்தினி தனியா யூடியூப்ல உட்காந்து பேச மாட்டாங்களா? பண்ண முடியாது. ஏன்னா அக்ரிமெண்ட் அதுதான். அந்த அக்ரிமெண்ட் மீறி இவங்க பண்ண முடியாது. நீங்க வந்து எல்லாத்துக்கும் ஓகேன்னு சொல்லி நீங்க அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டு நீங்க அதை மீறினீங்கன்னா அது சட்டப்படி லீகல் பேட்டில்ஸ் வந்து ஃபேஸ் பண்றதா இருக்கும். ஸோ அதனால அதை பண்ண விட மாட்டாங்க. இதே வந்து நிறைய இன்டர்வியூஸ் கேட்டிருக்காங்க. பிக் பாஸ்ல வந்து கண்டஸ்டன்ஸ் வெளியில வரும்போது தான் நம்மளே இன்டர்வியூஸ் கேட்டிருக்கோம். பிஆர்ஓட்ட பேசுங்க தான் நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க. நம்ம பிஆர்ஓ கான்டாக்ட் பண்ணோம். பட் பிஆர்ஓ வந்து நம்மளுக்கு யாரையும் அசைன் பண்ணல. எந்த கண்டஸ்டன்டையும் நம்மளுக்கு வந்து இன்டர்வியூஸ்க்கு அசைன் பண்ணல. இந்த வருஷமும் நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். பிஆர்ஓ மூலமா இன்டர்வியூஸ் யாராவது ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அதனால வந்து அக்ரிமெண்ட்டை மீறி பண்ண மாட்டாங்க. அண்ட் குறிப்பிட்ட சேனல்ஸ்க்கு மட்டும்தான் வந்து இன்டர்வியூஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதும் அவங்க டிசைட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதனால வந்து அதை மீறி வேற சேனல்ஸ்க்கும் இன்டர்வியூஸ் கொடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் அவங்க சொல்றது. ஓகே. நெக்ஸ்ட் வில் கம் டு இந்த கேர்ள்ஸ் டீம். வியனா, ரம்யா, சுபிக்ஷா, அரோரா இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, நைட்ல அந்த மைக் ஆஃப் பண்ணிட்டு உட்காந்து இந்த நாமினேஷன் ப்ராசஸ பத்தி பேசுறாங்க. யார் யார் பிஆர் வச்சிட்டு இருக்காங்க வைக்கலன்ற மாதிரி பேசுறாங்க. எலிமினேஷன் யாரு பண்ணணும்ன்றது பேசுறாங்க. இந்த மைக்கை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் போகுது. பிக் பாஸ் வந்துட்டு வார்ன் பண்ணிட்டே தான் இருக்காரு. ஆனா வந்துட்டு வார்னிங் வாங்கிட்டும் வந்துட்டு அவங்க அதை கண்டினியூ பண்ணிட்டே தான் இருக்காங்க. இது ஒரு விஷயம். 5 வார்னிங். சோ அதுக்கு மேல வந்துட்டு பிக் பாஸ் மட்டும் என்ன பண்ண முடியும் எனக்கு தெரியல. இது எப்படி கொண்டு போறாங்கன்றதும் தெரியல. 5 வார்னிங்க்கு அப்புறமும் ஒரே நாள்ல திருப்பி திருப்பி பேசுறாங்க அப்படின்னா வந்துட்டு டெய்லி ரெகுலரா இது நடக்க போகுது. சோ பிக் பாஸ்க்கே அங்க பவர் இல்லைன்றதுதான் தெரிய வருது. இதுல ஒரு விஷயம் வியனா என்ன பேசுறாங்கன்னா, லாஸ்ட் சீசன் ராணவ் வந்துட்டு பிஆருக்கு ஒரு நாளைக்கு 15,000 பே பண்ணாங்க அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு பேசுறாங்க. பிஆர் வச்சாருன்றது தெரியும், பட் எவ்வளவு பே பண்ணாருன்றதெல்லாம் நமக்கு தெரியாது. இப்ப அது வெட்ட வெளிச்சமா ராணா வந்து வாழ்த்து சொல்லி நீ உள்ள போய் நல்லா பண்ணுமா அப்படின்னு சொன்னதுக்கு நல்லா பண்ணிட்டாங்க. அதுதான் வாழ்த்து சொன்னதுக்காக வந்துட்டு என்ன நன்றி கடன் செலுத்தணுமோ அதை வியனா செலுத்திட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் நானு. சோ இது வரைக்கும் இது தெரியாம இருந்தது. அடுத்தது வந்துட்டு இன்னைக்கு நடந்த விஷயத்துல கொஞ்சம் நெருடலான, கொஞ்சம் இல்ல அதிகமாவே நெருடலான விஷயம் வந்துட்டு திவாகர். நம்ம 2 நாளைக்கு முன்னாடி தான் திவாகர் கேரக்டர் வைஸ் இஸ் ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம சொன்னோம். பட் இன்னைக்கு பாக்குறதுக்கு கொஞ்சம் அருவருப்பாவே இருந்தது. அரோரா அந்த கிளாஸ்க்கு பின்னாடி இருந்து கிஸ் பண்றதாகட்டும், இல்ல வந்துட்டு அரோராவோட முடி எடுத்துட்டு ஸ்மெல் பண்றதாகட்டும், அந்த உடம்பெல்லாம் வந்துட்டு பெர்ஃப்யூம் போட்டுட்டு நல்லா இருக்கு ஸ்மெல் அப்படின்னு சொல்றதாகட்டும், ரொம்ப அருவருப்பாவே இருந்தது. பட் வி கான்ட் பிளேம் திவாகர் இன் திஸ். அரோராவும் அதுக்கு இடம் கொடுத்தாங்க அப்படின்றதுதான் நான் சொல்லுவேன். நானு உனக்கு எப்படி இருந்தது அந்த சீன்? கண்டென்ட்காக பண்றாங்க. உங்களுக்கு வந்து கண்டென்ட்டா அவங்க பாக்குறாங்க. திவாகர் வந்து காமெடியா பேசுறாரு, ஒரு காமெடியா எல்லார்கிட்டையும் பழகுறாரு அப்படிங்கிற ஒரு இது. அவங்களுக்கு வந்து யார் என்ன இன்டென்ஷன்ல பழகுறாங்கிறதெல்லாம் அரோரா புரியல. புரிஞ்சா அவங்க வந்து ஒரு இந்த லெவலுக்கு மேல நீங்க போக வேணாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துருவாங்க. பட் அது புரியல. அரோரா புரியல. அரோரா வந்து எல்லாரும் நம்மகிட்ட வந்து இப்படிதான் பழகுறாங்க அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல அவங்க மூவ் ஆன் ஆயிட்டு இருக்காங்க. அவங்க எனக்கு தெரிஞ்சு அரோரா நல்லா பழகக்கூடிய ஒருத்தர்னா துஷார் மட்டும்தான். துஷார் கியூட்டா இருக்கு, அது பிரச்சனையே இல்ல, அது ரொம்ப கியூட்டாவே இருக்கு. தான் வந்து அந்த எந்தவித லெவல் மெயின்டைன் பண்ணாம க்ளோஸா பழகிட்டு இருக்காங்க. மத்த யாருக்கிட்டையும் நான் அப்படி பார்க்கல. பட் வந்து திவாகர் அவர் வந்து காமெடியா பண்றாரு. அவர்கிட்ட ஒரு காமெடி சென்ஸ் இருக்கு. நம்மளை வச்சு அவர் கண்டக்ட் பண்ணாலும் அது காமெடியா போய் சேரும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ்ல தான் ஃப்ரம் த டே 1 அன்னையில இருந்து அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது அரோரா மேல நான் குற்றம் சொல்ல விரும்பல. இது திவாகருக்கு புரியும். இவருக்கு 40 வயசு ஆகுது. இல்ல 40 வயசுல நம்ம எங்க இருக்கோம், என்ன பண்ணணும் அப்படிங்கிறது புரியணும். சபை நாகரிகம் மெச்சூரிட்டி இல்ல, வீட்டுல எப்படி நடந்துக்கணும், உள்ள பிக் பாஸ் வீட்டுல எப்படி நடந்துக்கணுங்கிறது இவருக்கு புரியணும். இவர் புரியலன்னா இவர் வந்து அதை கத்துக்கணும். பிக் பாஸ் வீட்லயாவது மறுபடியும் அதை தான் பண்றாரு. இப்ப கூட அந்த ஸ்வாப்பிங் டாஸ்க் ஒன்று ஓடிட்டு இருந்தது, அதுலயும் அதையே தான் பண்ணிட்டு இருக்காரு. அங்கேயும் வந்து பார்வதிக்கு சப்போர்ட் பண்றேங்கிற பேர்ல பார்வதி யாரெல்லாம் பகிச்சுட்டு இருக்காங்களோ அவங்க கூட எல்லாம் உட்காந்து சண்டை போட்டுருக்கு. இது தேவையில்லாத விஷயம். திவாகர் வாய மட்டும் குறைச்சா பார்த்தது. அவர் வந்து தெளிவா இருக்கணும். அவருக்கு வந்து எங்க என்ன பேசணுங்கிறது தெரியல. என்னமோ யார்கிட்ட எப்படி பேசணுங்கிற ஐடியா இல்லை. அதே மாதிரி யாரை எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு
தாட் ப்ராசஸ் இல்ல. அவர் பிளைண்டா ஒருத்தர் சப்போர்ட் பண்றாரு, பிளைண்டா ஒருத்தர் பிலீவ் பண்ணி போறாரு. அது ரொம்ப தப்பு. அது நாளைக்கு வந்து காலவாரி விட்டுருவாங்க. திவாகருக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு இன்னும் புரியல. நாளைக்கு பார்வதி காலவாரி விட்டுட்டாங்கன்னா பார்வதி இவர் குற்றம் சொல்ல முடியாது. ஆமா, நீங்க வெளியில she can't carry him everywhere. யூடியூப் சேனல்ஸ் உங்களை வந்து டார்கெட் பண்ணி பண்றாங்க அப்படிங்கறதுனால தானே நீங்க வந்து இன்டர்வியூ கொடுக்காம நீங்க பாதியிலேயே எந்திரிச்சு வரீங்க. அது மாதிரி பிக் பாஸ்ல பண்ண முடியாது. பிக் பாஸ்ல நீங்க கேட்ட உடனே போறதுக்குலாம் வந்து உடனே அலோவ் பண்ண மாட்டாங்க. நந்தினிக்கு பண்ணாங்கன்னா நந்தினிக்கு வந்து அவங்களுடைய மென்டல் ஹெல்த் பாதிப்பு இருந்தது. ஸோ அதனால பண்ணாங்க, வேற வழி இல்லை. அதுக்கு மற்ற கண்டஸ்டருடைய கேமையும் பாதிக்கும் அப்படிங்கிறதால பண்ணாங்க. திவாகர் கேட்ட உடனே என்ன வெளியில அனுப்புங்கன்னு கேட்டாலும் உடனே அனுப்ப மாட்டாங்க. திவாகர் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியால தான் இருக்காங்க. எவ்வளவு கண்டென்ட் வாங்க முடியுமோ அவ்வளவு பண்ணுவாங்க. அப்போ இவர் வந்து யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும், எங்க எப்படி பேசணுங்கிறது புரிஞ்சுக்கணும். தேவையில்லாத வார்த்தைகளும் நிறைய விட்டுட்டு இருக்காரு. எஃப்ஜே ஒன்னும் இல்ல, இந்த டாஸ்க் ஸ்டார்டிங் டாஸ்க் எஃப்ஜேவும் வியானாவும் வந்துட்டு ஜட்ஜா இருக்காங்க. அவங்க அந்த சைட்ல உட்காடுறாங்க. பார்வதியும் கொஞ்சம் நகர்ந்து உட்கார்ந்து போங்கன்னு சொல்றாங்க. அது பார்வதி சண்டை போடுறாங்க. நீ எப்படி என்ன நகர்ந்து போய் உட்கார சொல்லலாம், நீ வேணா அந்த பக்கம் போய் உட்காருன்னு சொல்றாங்க. மற்ற ஹவுஸ் மேட்ச் என்ன சொல்றாங்க, நாங்க தான் அங்க உட்கார சொன்னோம், உங்களுக்கு முடியலன்னா நீங்க இந்த பக்கம் வந்துருங்கிறாங்க. நகர்ந்து வந்துடலாம் பார்வதி. அங்கேயும் பார்வதி சண்டை போடுறாங்க. பார்வதி சண்டை போட்டுட்டு எந்திரிச்சு போயிட்டாங்க. பார்வதி எந்திரிச்சு போனதுக்கு அப்புறம் திவாகர் சண்டை போடுறாரு. எப்படி ஒருமையில பேசலாம், எப்படி நீ ஒரு பொண்ணு எப்படி தனிப்பட்ட முறையில பேசலாம்? இவருக்கும் அந்த பிரச்சனைக்கும் சம்பந்தமே இல்லை. இவர் வந்து ஸ்போக்ஸ் பர்சனா இவர் வந்து அங்க இருந்துட்டு இருக்காரு. எனக்கு புரியல. பார்வதிக்கு பிரச்சனைனா பார்வதி பார்த்துப்பாங்க. திவாகர் ஏன் அதை பத்தி பேசணும்? இவர் தனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பார்க்கணும். தனக்கு பிரச்சனை வந்து அதை பத்தி பேசணும். இவருக்கு பிரச்சனை பார்வதி வந்து நிக்க மாட்டாங்க, இவர் தான் நிக்கலாங்க. கண்டிப்பா யாரும் வரமாட்டாங்க. இவரு தனக்கு வந்து தனக்கு பிரச்சனைன்னு வந்தா பார்வதி வருவாங்க, அவரை கலை வருவாங்க, யாரும் வரமாட்டாங்க. இவர் தான் வந்து நிக்கணும். அதனால திவாகர் வந்து ரொம்ப யோசிச்சு விளையாடுறது அந்த கேம். எல்லாரும் வந்து இந்த கேம் எப்படி, இந்த கேம்ல எப்படி கேம் ஆடினா நம்ம வந்து சஸ்டெயின் ஆக முடியுங்கிறதெல்லாம் தெரிஞ்சுதான் வந்து பிக் பாஸ் கிட்ட வந்திருக்காங்க. திவாகருக்கு அந்த ஐடியாவே இல்லைங்கிறது இல்ல, எதுவுமே இல்லாம தான் வந்திருக்காரு அவரு. அந்த ஐடியா இல்லாம வந்தவரு மத்தவங்க எப்படி கேம் ஆடுறாங்கிறத அனலைஸ் பண்ணி தன்னுடைய கேம் ஸ்ட்ராட்டஜியை மாத்திக்கிட்டா பெட்டரா இருக்கும். இல்லன்னா எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு வாரம் தாங்கிறது பெரிய கஷ்டம். ஓகே, இதுல இன்னொரு விஷயம், நம்ம கலையரசன் வரப்போ கலையரசன் அங்க ரொம்ப பெருமையா சொல்லிட்டு இருக்காரு, என்னோட வைஃப் அங்க டெய்லி இது பண்ணிட்டு இருப்பாங்க, எனக்கு ஓட்டு வாங்கி கொடுப்பாங்க. அந்தம்மா உட்காந்துட்டு கண்டபடி திட்டிட்டு இருக்காங்க, என்னை பத்தி இப்படி எல்லாம் பேசுறாங்க, அவங்க ஃபேமிலியில யாருக்கும் என் குழந்தைங்களை பத்தி பேசுறதுக்கு இல்ல, யாருக்குமே என் குழந்தைங்களை பத்தி பேசுறதுக்கு ரைட்ஸ் இல்லை, நான் கஷ்டப்பட்டப்பெல்லாம் யாரும் அந்த குழந்தைய பத்தி பேசலன்னெல்லாம் வீடியோ மாத்தி வீடியோ அவங்க போட்டுட்டே இருக்காங்க. சோ இது ஃபைனலா கலையரசன் வெளியில வரதுக்குள்ள என்ன நடக்க போகுது அப்படின்றதே தெரியாத. இதுவும் வந்துட்டு அவங்க கான்டென்ட் கிரியேட் பண்ணி யூடியூப டெவலப் பண்ணிட்டு இருக்காங்களான்னு தெரியல. ஏன்னா இவங்க பண்றது வந்துட்டு எதுவுமே இப்ப நம்புற மாதிரி இல்லை. ஏன்னா இவர கலையரசனே சொல்லிட்டாரு, இதுக்கு முன்னாடி நடந்தது எல்லாமே டிராமா அப்படின்னு சொல்லிட்டேன்னு. சோ அது என்ன இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்றது தெரியல. கலையரசனா உங்களுடைய வைஃபும் வந்து எனக்கு தெரிஞ்சு நடிச்சிட்டு இருக்காங்கன்னு தான் நான் பாக்குறேன். ஒன்றும் உண்மையான சண்டை மாதிரி எனக்கு தோணல. இவங்க வந்து கண்டென்ட்காக ஏதோ நான் உள்ள இப்படி பண்றேன், நீ வெளியில இப்படி பேசுங்கிற ரேஞ்சுக்கு பண்ற மாதிரிதான் எனக்கு தோணுது. சோ இது வந்து ரொம்ப நாள் இருக்காது, இந்த சண்டையில ரொம்ப நாள் நீடிக்காது. அதுக்கப்புறம் பார்த்தா இங்க ரொம்ப அராஜகம் பண்ணிடுது எஃப்ஜே அப்படின்றதுதான் நான் சொல்வேன். இப்போ லாஸ்ட் வீக் வந்துட்டு வெட்டிடுவேன்றது வந்துட்டு ஒரு அடமொழி அவர் மேல பதிஞ்சது. இப்போ இந்த வாட்டி வந்து ரொம்ப கேவலமா வியானாவை பேசியிருக்காரு. என்ன ஸ்ட்ரிப் கிளப் அப்படின்ற வார்த்தையை அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. எப்படி ஒரு பெண்ணை பார்த்து இருந்துட்டு போகட்டும், அப்படியே கூட இருந்துட்டோம், யூ ஹாவ் நோ ரைட்ஸ் டு டாக் அபவுட் இட். ஹவு கேன் யூ சே தட்? அப்ப நீ அந்த இடத்துக்கு நீ போனியா? இப்ப எப்படி வச்சு நீ சொல்ற நீ அப்படின்றது எனக்கு தெரியல. பட் இதெல்லாம் ரொம்ப அரகண்டா இருக்கு, பியாண்ட் த லிமிட் இருக்கு, அக்செப்டபிளா இல்லைன்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். என்ன சொல்றது, ஒரு சராசரி மனிதனுக்கும் மேல கொஞ்சம் அப்நார்மலா இருக்காரோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இது இத்தனை பேர் பாக்குறாங்கன்னு தெரிஞ்சப்பவே வார்த்தைகள் எல்லாம் வீசி எறிகிறாரு. இது எப்படி இருந்தது அந்த ஸ்ட்ரிப் கிளப்னு சொல்லிட்டு பேசுறப்ப எப்படி இருந்தது? இதே வந்து ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல அவங்க வந்து வியானா ஆடுறாங்க, அவங்க வந்து ஏதோ பேசிக்கிட்டே டான்ஸ் பண்ணிட்டு அவங்க மூவ் ஆகிறாங்க. அப்போ வந்து ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல இது வந்து ஸ்ட்ரிப் கிளப்ல ஆடுற டான்ஸ் மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை விட்டார். அதுக்கப்புறம் வந்து வியானா எஃப்ஜேட்ட கூப்பிட்டு பேசுறாங்க. அப்போ இவர் என்ன சொல்றாரு, எனக்கு ஸ்ட்ரிப் கிளப்னா என்னன்னே தெரியாது,
அப்படின்னு சொல்றாரு. தெரியாமையா பேசிடுவியா? தெரியாம நான் வந்து கமெண்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாரு. ஸ்ட்ரிப் கிளப்னா என்னன்னு கேட்கிறார், சபையே வந்து கேட்கிறார், ஸ்ட்ரிப் கிளப்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல ஸ்ட்ரிப் கிளப்னா என்னன்னு தெரியாது அப்படிங்கிறார். அப்ப தெரியாம ஏன் வார்த்தையை விடுற அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா இல்ல நான் தெரியாம பண்ணிட்டேன் எனக்கு சாரி அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதை வந்து வியானாவும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் சாட்டர்டே சண்டே பேசணும், பேச வேண்டிய விஷயம். இதை பேசுவாரா அப்படின்னு எனக்கு தெரியல. விஜய் சேதுபதி மேல எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை பார்வதிகிட்ட இல்ல. கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் கேட்காம அவரை வந்து எப்படி பார்வை வந்து காப்பாத்தி கொண்டு போகணும்னு நினைக்கிறாரோ அப்பவே எனக்கு வந்து நம்பிக்கை இல்லை விஜய் சேதுபதி இதை பத்தி எல்லாம் பேசுவாருன்னு. பட் ஸ்டில் இதை பத்தி பேச வேண்டிய அவசியம் இருக்கு. அது விஜய் சேதுபதி பண்ணிதான் ஆகணும். கண்டிப்பா. எதை பத்தியுமே கேட்கல. 2 நாள் தண்டத்துக்கு வந்து போனாரு. அவருக்கு எதுக்கு தண்டத்துக்கு சம்பளம் கொடுக்குறாங்கன்றதுதான் எனக்கு தெரியல. பிக் பாஸே கேட்டுலாம் எல்லாமே. இப்போ லாஸ்ட் இப்ப எஃப்ஜே வந்துட்டு நான் தெரியாம சொல்லிட்டேன் எனக்கு அர்த்தம் தெரியலன்னு சொல்றாருன்னு சொல்றேன். இந்த வெட்டிடுவேனுக்கு கூட அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, நான் அவர் கையை உயர்த்தி உயர்த்தி விரல உயர்த்தி உயர்த்தி பேசினாரு, அதனால நான் கையை வெட்டிடுவேன்ற மாதிரி, நான் கையை உயர்த்தினாக்க அந்த விரல வெட்டிடுவேன்றதான் நான் மீன் பண்ணேன் அப்படின்னுட்டு உடனே மாத்திக்கிறாரு. அவருக்கு அந்த மாதிரி எல்லாம் மாத்தி மாத்தி பேசுற இது ஜாஸ்தி இருக்குன்னு நினைக்கிறேன். சோ அந்த இதுல பேசுறாரு. பட் இந்த வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப தப்பு. எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸே கூப்பிட்டு வார்ன் பண்ணிருக்கணும் எல்லாரும் முன்னாடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டுட்டு பேசியிருக்கலாம். ஏன்னா விஜய் சேதுபதி கண்டிப்பா கேட்க போறது இல்ல. சோ வி கான்ட் வெயிட் ஃபார் எட் 5 டேஸ்ன்றத வச்சுக்கோ. அப்படி இருக்கும்போது வந்துட்டு அது பிக் பாஸே வந்துட்டு இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் தடுத்து இருக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் சீசன்ல வந்துட்டு ஓவியா அந்த ஃபக் ஆஃப் அப்படின்னு சொல்றப்ப வந்துட்டு அவ்வளோ பெரிய சர்ச்சையாச்சு. சோ அது அப்ப ஓவியா சொல்றாங்க அப்ப நான் ஃபிஷ் ஆஃப்னு சொல்லிக்கிட்டேமான்னு. அப்ப அப்படியும் சொல்லக்கூடாது அப்படின்றதுதான் வந்துட்டு சொன்னாங்க. சோ இதெல்லாம் வந்துட்டு அதுக்கு மேல ஓவியா போகும். சொன்ன வார்த்தை இன்னைக்கு வந்து நார்மலைஸ் ஆயிடுச்சு. ஓவியா சொன்ன வார்த்தை நார்மலைஸ் நார்மலா ஆயிடுச்சு. தான் அப்பவே அது நார்மலா தான் இருந்த விஷயம் அது. ஆமா. ஸோ ஓவியா பண்ணப்போ அது ஏன் பிரச்சனையாச்சு அப்படிங்கிறது எனக்கு இன்னும் புரியல. மேபி ஓவியா கொஞ்சம் ஓவரா போயிட்டாங்களோ அப்படின்னு நினைச்ச மாதிரி இருந்தது. ஸோ அதனால அது ஒரு சர்ச்சையான மாதிரி இருக்கு. இங்க வந்து ஃப்ரம் த பிகினிங் எப்படி அப்படிதான் இருக்கு. ஃப்ரம் த பிகினிங் இவர் வந்து நான் சண்டை போடுற மூட்லயே தான் இருப்பேன் அப்படிங்கறத காட்டிட்டு இருக்காரு. நீங்க சண்டை போடுற மூட்லயே இருந்தீங்கன்னா நீங்க எப்ப கேம் ஆடுவீங்கன்னு எனக்கு புரியல. ரெண்டாவது தேவையில்லாத இவரும் அதே தான், தேவையில்லாத வார்த்தைகள் தேவையில்லாத நேரத்துல நிறைய பேசுறாரு. சில இடங்கள்ல வந்து என்ன பேசணும்னு தெரியாம பேசுறாரு. ஸோ உங்களுக்கு வந்து அந்த மெச்சூரிட்டி எங்க என்ன பேசணுங்கிற அந்த மெச்சூரிட்டி லெவல் இல்லை அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. இதை கேட்கணும், இதை பிக் பாஸ் கேட்பாரான்னு எனக்கு தெரியல. பட் வந்து விஜய் சேதுபதி கேட்டே ஆகணும். ஏன்னா வந்து லாஸ்ட் டைம் நான் வெட்டிடுவேன்னு சொன்னது மீடியால எவ்வளவு பரபரப்பா போச்சுன்னு எல்லாரும் பாக்குறோம். இப்போ வந்து இது பெண் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். மகளிர் ஆணையம் சைட்ல வந்து யாராவது ஒரு மகளிர் ஆணையத்துல யாராவது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா முடிஞ்சது கதை. கன்னட பிக் பாஸ்ல வந்து நிறைய பிரச்சனை போய் முடிச்சு கனடா பிக் பாஸ் பேன் பண்ணாங்க. பெர்மிஷன் வாங்கி இப்போ ஓட்டிட்டு இருக்காங்க. அங்க ஃபுட் இஷ்யூல வந்து நிறைய பிரச்சனைங்க ஆகி இழுத்த மூடி பெர்மிஷன் வாங்கி இப்போ ஓட்டிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான நிலைமைக்கு தமிழ் பிக் பாஸ் போயிடக்கூடாது அப்படின்னா விஜய் சேதுபதி இதை வந்து கண்டிக்கணும். கேட்டு அதை கண்டிச்சாகணும். இல்லைன்னா வந்து ஒர்க் அவுட் ஆகாது. எஃப்ஜே வந்து நீங்க கண்டிக்காத வரை அது தொடர்ச்சியா இந்த மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்திட்டு தான் இருக்காரு. நீங்க எஃப்ஜே கண்டிச்சு இந்த மாதிரியான வார்த்தைகள் தவறு அப்படிங்கிறத புரிய வச்சாதான் அவர் அவாய்ட் பண்ணுவார் இந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்துறது. இல்லைன்னா அது முடியாது. இதுல எஃப்ஜேவும் ஆதிராவும் ஒரு லவ் ட்ராக் ஒன்று ஓடிட்டு இருக்கு. சோ அது ஒரு பக்கம். அது இவ்வளவு அது பாக்குறப்பெல்லாம் வந்துட்டு பழைய சீன்ஸுங்கெல்லாம் தான் வந்துட்டு நம்ம ஞாபகத்துக்கு வருது. ஸோ த சேம் சீன் கொஞ்சம் கூட ஆங்கிள் மாறாம அவங்க பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் வந்துட்டு இந்த சீனை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோமேன்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஃபேக்கா இருக்கு. இன்னொரு கானா பாடகர் அவர் மேல ஏகப்பட்ட விமர்சனம் வந்துச்சு. பூர்ணிமா அதுதான் பூர்ணிமா என்ன பண்ணாங்களோ அதுதான் இங்க கொண்டாந்து சார் சொல்ல வேண்டாம் நினைச்சேன். அது பூர்ணிமா என்ன பண்ணாங்களோ அதே ஆங்கிள் தான் இவங்களது 2 பேரும் இருக்கு. அது ஒன்னும் அவ்வளோ இதுவா என்ன சொல்றது சிங்க் ஆகல. ஓகே இந்த தாண்டி இது பிளான் பண்ணி இப்படிதான் நம்ம கண்டென்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல போற மாதிரி பாக்குறேன். ஏற்கனவே பார்த்தது நான் பிக் பாஸ் வந்து நேற்று நடந்த விஷயத்த மறுபடியும் போடும்போது நான் ரீகேப்னு சொல்றேன்னா இப்ப ஏற்கனவே பார்த்த விஷயத்த மறுபடியும் பார்க்கும்போது அது இன்னும் போர் அடிக்குது. கண்டென்ட் கொடுக்க முடியலனாலும் பரவாயில்ல, நீங்க சண்டை போடுங்க. ஆல்ரெடி சண்டை போடுறது சொல்லி தரணும்னு அவசியம் இல்லை. அதுதான் உங்களுக்கு சண்டை போட நல்ல சண்டை போட வருது. உங்களுக்கு கண்டென்ட் கொடுக்க முடியல சண்டை போடுங்க. யாராவது என்ன தப்பு பண்ணாங்கன்னா சண்டை போடுங்க, தப்பே இல்லை. நீங்க வந்து கண்டென்ட் கொடுக்குறேங்கிற பேர்ல பழைய விஷயத்த மறுபடியும் நீங்க விற்கப்படுற மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது போரா மாதிரிதான். அரோரா கூட வந்துட்டு அந்த நைட்டு மைக்கை இது பண்ணிட்டு பேசுறப்போ மாயா பூர்ணிமா எல்லாம் இழுக்கிறாங்க. இதெல்லாம் தேவையில்லாதது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வேற யாரா பேசுனாக்கா வேற மாதிரி பிரச்சனை வரும். அதெல்லாம்
தேவையில்லாதது அன்வான்ட் திங். ஏன்னா இவங்களுக்குள்ள நீங்க சண்டை போட்டுருந்தா பரவாயில்ல, வெளியில இருக்கிறவங்க எல்லாம் இழுத்து சண்டைக்கு வர வச்சீங்கன்னாக்கா அவ்வளோ இதுவா இருக்காது. அதுல பிடிச்ச ஒரு விஷயம் என்ன, வியானா சொல்றதுதான், மாசம் அதாவது டெய்லி 15,000 கொடுக்கறதுக்கு நான் எங்க 15,000. போவேன் அப்படின்னாங்க. டெய்லி ஓகே. 15,000 கொடுக்கறதுக்கு நான் எங்க போவேன், நான் என்ன அவ்வளவா சம்பாதிக்கிறேன் அப்படின்னாங்க வியானா. சோ அது உங்களுக்கு பிஆர் நம்ம நேத்து தான் பேசணும், பிஆர் வச்சிருக்காங்க அப்படிங்கிற டாபிக் வந்து நம்ம நேத்து எடுத்தோம். நேத்து பேசின உடனே அது ஒரு டாபிக் ஆகுதாங்க. டாபிக் ஆயிடுச்சு அது. பட் வந்து என்னன்னா, பிஆர் எல்லாரும் வச்சிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லாருக்கும் பிஆர் இருக்காங்க. இப்போ நம்ம வந்து அரோராக்கு வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட் ரியா வந்து ஒரு பிஆர் மாதிரி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பிஆர் அபிஷியல் பிஆர் இல்லைன்னாலும் அவங்க தனியா இன்ஸ்டால ரிவ்யூஸ் போடுறாங்க. அது வந்து பொதுவான ரிவ்யூ மாதிரி தான் இருக்கு எனக்கு. ஸோ அதெல்லாம் நாங்க தப்பு சொல்லல. பட் வந்து ஃப்ரெண்டா சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிறப்போ அது பிஆரா தான் பார்க்கப்படும். ஸோ அந்த அந்த வகையில வந்து அவங்களும் பிஆரா தான் இருக்காங்க. பூர்ணிமா எனக்கு சப்போர்ட் பண்றாங்களான்னு எனக்கு தெரியல. பூர்ணிமா ஆக்டிவா இருக்கிற மாதிரியே நான் பார்க்கல சோஷியல் மீடியால. ஸோ அதனால பூர்ணிமா வந்து ஆதிரைக்கு சப்போர்ட் பண்றாங்க. இல்லை, ஆதிரையோட அக்கௌண்ட் யாரோ ரன் பண்ணிட்டு இருக்காங்க, அது தெரியுது. ஸோ அதனால ஆதிரைக்கு பிஆர் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெளிவா தெரியல. மற்ற எல்லாருக்கும் பிஆர் இருக்கத்தான் செய்யறாங்க. கனி அவங்க வந்து உள்ள போனதுக்கு அப்புறம் 2 நாள் கழிச்சு கனி அவங்களுடைய போட்டோஸ் எல்லாம் போட்டு சோசியல் மீடியால போஸ்ட் எல்லாம் வந்துட்டு இருந்தது. ஸோ அவங்களுடைய அக்கௌண்ட் யாரோ ரன் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு யாரோ பிஆர் பாக்குறாங்கிறது உண்மைதான், அது மறுக்கவே முடியாத விஷயம். மேபி அது திரு அவரே வந்து ஏற்பாடு பண்ணிருக்கலாம், அவரே ஒரு டீம் வச்சு இருக்கலாம். அமௌண்ட் இருக்கிறவங்க பண்றாங்க, இல்லாதவங்க ஒண்ணும் இல்ல, அவ்வளவுதான். அவ்வளவுதான். இல்ல, கனி வந்து இனிஷியலா வரப்ப மதர் தெரசா மாதிரி வந்தா. இப்ப என்ன சொல்றது, வில்லிய விட ரொம்ப மட்ட ரகமா பிஹேவ் பண்றாங்க. இப்போ அது பார்வதி கிட்ட கூட வந்துட்டு என்ன இதுல போனாக்கா, சூப்பர் டீலக்ஸ் போனாக்கா இதுவா அதுவான்னுட்டு நல்லா கேள்வி கேட்கறது. ஏன் இப்ப இவ்வளவு நாள் அங்க உள்ள இருந்தவங்கள அவங்கள கேள்வி கேட்டிருக்கலாம்ல? அது ஏன் விஜய் பார்வதின்றப்போ அதுக்குதான் வந்துட்டு விஜய் பார்வதி அங்க போறாங்க. நீங்க என்னென்ன லக்ஸரியஸ் இதெல்லாம் அனுபவிச்சீங்களோ நானும் அனுபவிக்கிறேன், நீங்க என்னென்ன கேள்வி கேட்டீங்களோ நானும் பண்றேன்னு சொல்லிட்டு தான் அங்க போனாங்க. அண்ட் மை திங் இஸ், கனி இப்பவும் ஏன் வந்துட்டு அந்த கிச்சன்லயே இருக்காங்க? சம்பந்தம் இல்லல கிச்சனுக்கு, அப்புறம் எதுக்கு டீம்ல தான் இருக்காங்க அவங்க. அதாவது ஹவுஸ் கிளீனிங் டீம்ல தான் இருக்காங்க. ஹவுஸ் கிளீனிங் வந்து அவங்க அந்த கிச்சன் ஏரியால கிளீனிங் பாக்குறாங்கிற மாதிரி தான் தெரியுது. சோ அதனால அப்ப கூட நீ கிச்சன் விஷயத்துக்கு வரக்கூடாது, கிளீனிங் தான் உன்னோடது, கிளீனிங் தான் வராங்க அப்படிங்கறது தெரியல. ரெண்டாவது அவங்களே வாண்டடா நான் கிச்சன் மேட்டர்ஸ்ல நான் வந்து தலையிடுவேன் போறாங்க. அது வந்து அவங்களுடைய விருப்பமா இருக்கு. பிக் பாஸ் வந்து அவ்வளவு கூப்பிட்டு நீங்க வந்து கிச்சனை தாண்டி நீங்க வெளியில தெரியணும், நீங்க ஏதாவது கண்டென்ட் கொடுங்கன்னு கேட்டதுக்கு அப்புறமும் நான் கிச்சனுக்குள்ளேயே தான் இருப்பேன், நான் இப்படியே தான் அடைஞ்சே தான் கிடப்பேன் அப்படின்னு சொல்றது அவங்களுடைய விருப்பம். அதுல இதுக்கு மேல பிக் பாஸ் கூப்பிட்டு மறுபடியும் நீங்க வந்து ஏன் கிச்சனுக்குள்ளேயே இருக்கீங்கன்னு கேட்டா அது கண்டிப்பா அசிங்கமாயிடும். அதுதான் அது ஏன் புரிஞ்சுக்கலன்றதுதான் நான் கேட்கிறேன். பட் வென் யூ ஆர் நாட் இன் கிச்சன் டீம் வந்துட்டு யூ ஹாவ் நோ ரைட்ஸ் டு கொஸ்டின் அப்படின்றதுதான் நான் சொல்லுவேன். இன்னொரு விஷயம், நேத்து நடந்தது என்னன்னா, அப்சரா எலிமினேட் ஆகலன்றதுனால வந்து எல்லாரும் ஹக் பண்ணி இது பண்றாங்க. அப்போ திவாகர் வந்துட்டு கை கொடுக்கறதுக்கு நிறைய ட்ரை பண்றாரு. திவாகர் அந்த கையை கூட இப்படி இது பண்ணிட்டு தான் அவங்க மத்தவங்க கிட்ட போறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கூட்டத்துல ஒருத்தர் அவாய்ட் பண்றது வந்துட்டு அவ்வளவு நாகரீகம் இல்ல அப்படின்றதுதான் நம்ம பாக்குற, நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு. இதை எப்படி அவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் என்ன பேசுறாங்கன்னா, நாம் எஜுகேட்டட், மெச்சோர்ட் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. செலிபிரிட்டி, ஃபெமிலியர் ஃபேஸ் அப்படின்ற மாதிரி. பட் ஒரு சிம்பிள் பேசிக் நாலேஜ் கூட இல்லைன்றதுதான் கஷ்டமா இருக்கு. ஹவ் அபவுட் தி நாமினேஷன் ஹரிஷ்? யார் யார் நாமினேட் ஆயிருக்காங்க? நாமினேட்கான அந்த இது வரல, அந்த செக்மெண்ட் இன்னும் டெலிகாஸ்ட் ஆகல. இப்போ வரைக்கும் டெலிகாஸ்ட் ஆனாதான் அது என்ன மேட்டர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். விஜய், பார்வதி, திவாகர் பேரெல்லாம் இருக்கு நாமினேஷன். அவங்க 2 பேர் கட்டாயமா இருக்கத்தான் செய்யும். ஏன்னா வீட்டுல அவங்க அந்த பிக் பாஸ் வீட்டுல எல்லார்கிட்டையும் பகையை சம்பாதிச்சு வச்சிருக்காங்க. ஸோ அதனால வந்து அவங்க 2 பேர் வந்து மஸ்ட்ல இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 5 வாரத்துக்கு 2 பேர் வந்துட்டே தான் இருப்பாங்க லிஸ்ட்ல. அந்த 5 வாரத்துல அவங்க சஸ்டெயின் ஆக முடியுமா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். திவாகர் அவர் வந்து பிளைண்டா சப்போர்ட் பண்ணிட்டு போறாரு. பிளைண்டா சப்போர்ட் பண்ணிட்டு போனா 2 வாரம் தாண்டது கஷ்டம் திவாகருக்கு. அவர் 2 வாரம் தாண்டுவாரான்னு எனக்கு இப்போ டவுட்டா இருக்கு. அவர் சொல்றது நான் 60 நாள் இருக்க போறேன், அதுதான் பண்றேன் அப்படிங்கிற. 60 நாள் இருக்க போறீங்கன்னா அதுக்கான கண்டென்ட் கொடுக்கணும். நீங்க நடிக்கிறது மட்டுமே கண்டென்ட் கிடையாது. நடிக்கிறத தாண்டி உங்களால என்ன பண்ண முடியும் அதை வெளிக்காட்டணும். நடிப்ப என்னுடைய நடிப்பு திறமையை காட்டுறதுக்காக தான் நான் உள்ள போயிருக்கேன். நீங்க அதை இன்ஸ்டாகிராம்லயே உட்காந்து பண்ணிருக்கலாம். பிக் பாஸ் நீங்க அதுக்கான எஃபர்ட் போட வேண்டிய அவசியமே இல்லை. இன்ஸ்டாகிராம்ல ஒரு 4-5 ரீல் சேர்த்து போட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு
வியூஸ் அதிகமாக வரும்போது இன்னும் ஃபாலோவர்ஸ் கூட போறாங்க, அவ்வளவுதான். நீங்க நடிப்பு திறமையை தாண்டி உங்களுக்குள்ள என்ன திறமை இருக்கு அப்படிங்கறத காட்டுறதுக்காக பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே போயிருக்கீங்க. அங்கேயும் கண்டிப்பா நடிக்கத்தான் செய்வேன், நான் பண்ணத்தான் செய்வேன்னா அது எங்க பாக்குற எல்லாருக்குமே சலிப்பா இருக்கு. கண்டிப்பா. ஸோ 8 பேரோ 9 பேரோ வந்துட்டு நாமினேஷன் லிஸ்ட்ல இருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்கும்ன்றது தெரியல. இன்கேஸ் நாங்க வந்துட்டு இவ்வளவு நாள் வந்துட்டு இவங்களுக்கு ஓட் பண்ணுங்க, இவங்க இருந்தா நல்லா இருக்கும் தான் கேட்டுட்டு இருந்தோம் இத்தனை சீசன்ல. பட் லாஸ்ட் டைமும் வந்துட்டு பிரவீன் காந்திக்கு ஓட் போடாதீங்கன்னு கேட்டிருந்தேன் நானு. இப்ப இந்த டைமும் வந்துட்டு அவங்க கனி தீர்வுக்கு ஆக்சுவலா தயவு வந்து செய்து நாமினேஷன் லிஸ்ட்ல இருக்கிறவங்க அப்படின்னா திவாகர், சபரி, கம்ருதீன், ரம்யா, பார்வதி, அரோரா, அப்சரா, எஃப்ஜே, கெனி, இந்த 9 9 மெம்பர்ஸ். பேர் வந்து நாமினேஷன் லிஸ்ட்ல இருக்காங்க. ஓகே ஓகே. பேர்ல வந்து எனக்கு தெரிஞ்சு திவாகருக்கு மறுபடியும் சப்போர்ட் இருக்கு அப்படின்னு தான் நான் பார்த்தேன். சப்போர்ட் இருக்கும், அது அது பிரச்சனை இல்லை. அது மற்றபடி எப்படி வர போறாங்க அப்படின்னு தெரியல. திவாகர்களுக்கும் சபரிக்கு இருக்கும், கமருதீன் கூட ஓரளவு ஃபேன் பேஸ் இருக்கு அப்படிங்கிறதுனால கமருதீன் கூட ஓரளவு ஓட்டு விழும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். பட் கெமி, பார்வதி இவங்களுக்கு எல்லாம் எப்படி ஓட் பேஸ் இருக்கு அப்படின்னு தெரியல. பார்வதி பியர் பார்வதி கூட பிஆர் இருக்கும். பட் மற்றவங்களுக்கு எனக்கு தெரியல. இப்போ இவங்க கனி தான் வந்துட்டு நாமினேஷன்ல இருந்தா தயவு செய்து ஓட் போடாதீங்கன்றது தான் நான் சொல்லுவேன். ரொம்ப ஃபேக்னாக்கா அவங்க தான் நினைக்கிறேன் நான். அந்த அளவுக்கு அன்வான்டா வந்துட்டு போக் பண்ணிட்டு போறாங்க. அதெல்லாம் ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு. ஸோ நம்ம வேற என்ன விட்டுருக்கோம் ஹரிஷ்? நம்ம எல்லாம் பேசிட்டோம். எனக்கு இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை வச்சு பார்த்தா இந்த வீக் போகக்கூடிய நபர்கள்ல எஃப்ஜே இருக்கலாம், உஷரா இருக்கலாம், இப்படி இல்லைன்னா அதை தாண்டி வந்து பார்வதி, 3 பேர்ல யாராவது ஒருத்தருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு பார்க்கலாம். வெளியே கூட ஏதோ எனக்கு தெரிஞ்சு நடுவு சண்டை போடுறாங்க. அவங்க ஆக்சுவலா பார்வதி வந்து நேற்று விஜய் சேதுபதி சொன்ன விஷயம் கூட வந்து கெமி அவங்களுக்கு வந்து விளையாட தெரியல, அவங்க வந்து ஹார்ம் பண்றாங்க, என்னெல்லாம் ரொம்ப ஆசைப்படுறாங்க. அதுதாங்க கேம் ஆஃப் ஸ்பிரிட். நீங்க சண்டை வந்தா சட்டப்பிரிவு தான் செய்யும், அடிபடதான் செய்யும். எனக்கு அடிபட்டுருச்சு, என்ன வந்து ஹார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னு, அதுதான் கேம் ஆஃப் ஸ்பிரிட். நீங்க வந்து அடிபட்டாதான் உங்களால கேம்ல அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆக முடியும். எனக்கு அடிபட்டுருச்சுன்னு நீங்க ஓரமா போய் உட்காந்துட்டீங்கன்னா அது உங்களுடைய திறமையின்மையை காட்டுது. விஜய் சேதுபதி எடுத்து சொல்லிருக்கணும். விஜய் சேதுபதி சொல்லல, எனக்கு அதுதான் அவர் எதுவுமே பேசல ஹரிஷ். எதுக்கு அந்த சாட்டர்டே சண்டே ப்ரோக்ராம் தான் எனக்கு தெரியல. எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க, இவங்கள ஆதிரை ரோஸ்ட், விஜய் பார்வதி ரோஸ்ட் நட்டுன்னு பார்த்தா நாம தான் ரோஸ்ட் ஆகி உட்காந்துருக்கோம். இப்ப ஒண்ணுமே இல்ல அதுல. ஆதிரை கூட எனக்கு ரோஸ்ட் பண்ண வச்சிருக்கல. ஆதிரைக்கு புரிய வச்சாரு எதனால நீங்க வந்து பிக் பாஸ் ரூல்ஸ் மீறினீங்க, அது தப்பா சரியானது புரிய வச்சாரு. ஓகே, அது என்ன பொறுத்தவரை அது வெல்கம் மூவ். பட் வந்து பார்வதிக்கு நீங்க சொல்லி புரிய வச்சிருக்கணும். பார்வதியை வந்து நீங்க வந்து அவங்க உங்களுக்கு சொல்றாங்க அப்படின்னா நீங்க அதுக்கு ரியாக்ஷன்ஸ் கொடுக்க கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க. பட் அதே தானே மறுபடியும் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ. புரிய வச்சிருக்கணும், பார்வதி நீங்க பண்றது தப்பு, நீங்க இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் கொடுக்கறது அடுத்தவங்களை ட்ரிகர் பண்ணும், அவங்க ட்ரிகராகி வார்த்தையை ஏதாவது விடுவாங்க, நீங்க அதுக்கு பஞ்சாயத்து கூட்டிட்டு இருக்கீங்க, அது தப்பு. அப்ப நீங்க பண்றது தப்புன்னா அவங்க பண்றது தப்பு அப்படிங்கறத 2 பேருக்கு சரிசமமா இன்னும் பேசியிருக்கணும் விஜய் சேதுபதி. அதை பண்ணல. கண்டிப்பா அத பண்ணல. விஜய் சேதுபதி எனக்கு தெரிஞ்சு நாட் ஃபிட் டு காஸ்ட் தான் நான் சொல்றேன். நம்ம இதே தான் சொல்லிட்டு இருக்க போறோம் கடைசி வரைக்கும். இதுல அவர் பெருமையா அவார்டு வாங்குற இடத்துல போயிட்டு நான் ஹாஸ்ட் பண்றதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னாக்கா உனக்கு அதுக்கான தகுதியே இல்லைன்ற நானு. நீ அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்டுக்கு ஏன் போறேனே? மாஸ்டர் செஃப்க்கு எல்லாம் பண்ணேனாக்கா நீ என்ன பண்ண? டேஸ்ட் பார்த்தேன், அவ்வளவுதான். வேற என்ன ஹாஸ்டிங் அதுல இருந்தது? நீ என்ன பேசுன? என்ன சம்பந்தம் எனக்கு புரியல. எதுக்காக கூப்பிட்டாரு? இந்த ஒருவேளை சீப் அண்ட் பெஸ்ட் இந்த என்ன சொல்றது சொல்லுவாங்கல்ல, வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சோசியல் மீடியால எல்லாம் ஒண்ணு இப்ப நயன்தாரா போட்டுட்டு நயன்தாரா மாதிரி எதனா ஒண்ணு போட்டுட்டு அதுக்கு ஒரு அடமொழி வச்சு போடுவாங்க. அந்த மாதிரி எதனா யூஸ் பண்ணிக்கிறாங்களோ என்னமோ தெரியாது. இவரை என்ன சொல்றது, ஹாஸ்ட் பண்ணவே தெரியல. இவர் ஹாஸ்டிங்கை பத்தி பேசினாரு, அதுக்கு அவார்டு வாங்கினாருன்றதெல்லாம் வந்து ஒரு கேலி கூத்தா தான் இருந்தது. இதுல வந்துட்டு பிக் பாஸ் வந்துட்டு இது பண்ணாக்கா இங்கேயும் அடி விழும் அங்கேயும் அடி விழும் அதெல்லாம் சொல்றாரு. எங்க என்ன அடிச்சாலும் உரைக்கலன்றதுதான் நாங்க சொல்லிக்கிறோம். அப்படிதான் முடிக்கணுமா இருக்குது. ட்ரை பண்றாங்க அப்படின்னா நீங்க பெரிய ஆக்டர்ஸ்க்கு எல்லாம் போக வேண்டிய அவசியமே இல்லை. விஜய் டிவியோடைய ஆங்கர்ஸ் இருக்காங்க, கோபிநாத் சார் கூப்பிடலாம். ஆமா, அந்த மனுஷனுக்கு பேச தெரியாத விஷயமே கிடையாது. நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நபர்.
அதுதான் கோபிநாத் கிட்ட கொடுத்துட்டு தூரம் போயிட்டாரு. கோபிநாத் அவர்கிட்ட கொடுத்தாலே அவர் வந்து இந்த ஷோ ரொம்ப அழகா நடத்துவாரு. அழகா போகும். அவர் எங்க எது தப்புங்கிறத கேட்பாரு, எங்க எது சரின்னு புரிய வைப்பாரு. அந்த மாதிரி வந்து உங்களுக்கு பக்குவமா சொல்லி புரிய வைக்கக்கூடிய ஒரு ஆங்கர் தேவை. நீங்க அந்த மாதிரி ஒரு ஹாஸ்ட் தேவை. அப்படி ஒரு கோபிநாத் இஸ் ஃபிட் டு டு தட். அப்படி ஒரு ஹாஸ்ட் இல்லாம நீங்க மறுபடியும் விஜய் சேதுபதி தான் ரன் பண்ணணும். நீங்க அடுத்த சீசனுக்கு போனீங்கன்னா அடுத்த சீசனோட இழுத்து முடிய வேண்டியதான். அடுத்த சீசனுக்கு விஜய் சேதுபதி வந்தா யாரும் ரெவ்யூ கொடுக்கறதுக்கு தயாரா இல்ல. அதை வந்துட்டு அவங்க புரிஞ்சுக்கணும் விஜய் டெலிவிஷன். சோ நத்திங் எல்ஸ் டு ஆட்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது உங்க சைட்ல இருக்கா ஹரிஷ்? இல்ல, எல்லாம் பேசிட்டோம். நம்ம எவிக்ஷன் பத்தியும் நம்ம எல்லாம் பேசிட்டோம். யார் யார் எவிக்ஷன் இருக்காங்க அப்படின்னு பேசிட்டோம். நாளைக்கு என்ன நடக்குது, இன்னைக்கு நம்ம பேசுனதுக்கு அப்புறம் என்னெல்லாம் நடக்குது, நாளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி. நன்றி ஹரிஷ்.